ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள், ரொம்ப நல்ல நாள். சித்திரை 1 வருடப்பிறப்பு. இந்த நாளினுடைய சிறப்பை இன்னும் அதிகரிக்கும்படி பகவான் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நாம ஸ்ரீமத் பாகவத புராணத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நன்னாளாகவும் இந்நாள் அமைஞ்சது பகவானின் கிருபையே. ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்த புராணம். அந்த புராணத்தில் உள்ள கதைகளெல்லாம் கேட்குற வாய்ப்பை பகவான் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு ஆரம்பிக்கிற நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த புராணத்தில் இருக்கிற அனைத்து கதைகளையும் நன்கு தெரிந்து கொண்டு அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நம் வாழ்க்கையிலையும் நாம் அப்ளை பண்ணி நாம் பகவான் திருவடியவே அடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு பகவானே நமக்கு கூட இருந்து உதவி செய்து நம்ம அவர் திருவடிகளில் சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருவடிகளுக்கே நாம் பல்லாண்டு கூறி நாமும் இந்த கதையை ஆரம்பிக்கலாம். இப்போது முதல்ல ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்னு தலைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த தலைப்பினுடைய விளக்கம் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாங்க. புராணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப பழையது அப்படின்னு அர்த்தமா. ஆனால் பழையதாக இருந்தால் கூட புதுசு புதுசாக அர்த்தங்களை வழங்கக்கூடியது தான் புராணம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாம் எடுத்து அதை பார்த்தோம்னா அது இன்றைக்கி வாழ்க்கைக்கு அப்ளிகபிளாக இருக்குமா? அத்தகைய ஏற்றம் வாய்ந்தது தான் புராணம் அப்படின்றத. நம்ம பாரத தேசத்தில் இதிகாசங்களும் புராணங்களும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. எதனால் அப்படின்னு பார்த்தா, வேதத்தில் இருக்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்காது. அப்போது அந்த கருத்துக்கள் எல்லாம் எளிய மக்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் ரிஷிகள் இப்போ இதிகாசங்களையும் புராணங்களையும் எழுதி வச்சுருக்காங்களாம். அதுவும் எளிமையான கதை வடிவில். அதுதான் ரொம்ப சிறப்பு. ஒரு மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இது ஒரு ஸ்வீட்டுக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ வச்சு கொடுத்தா டக்குன்னு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றப்போ அந்த மாத்திரையும் சேர்ந்து உள்ளே போயிடும் இல்லைங்களா? அதை போல தான் நாம் கருத்துக்களாக கேட்கணும், ரூல்ஸாக கேட்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே இது கதை அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கதையை கேட்கவே அந்த நல்ல கருத்துக்களும் நம்மள அறியாமையே உள்ளே போய் நம்மளை பண்படுத்தி பக்தியை வளர்த்து பகவான் திருவடியிலேயே சேர்த்துறோமா. எத்தனை அழகாக வகை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம மகரிஷிகள் ஸோ அதனால தான் புராணங்கள் ரொம்ப ஏற்றம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்கள் மொத்தம் எத்தனை புராணம் அப்படின்னு பார்த்தா 18 புராணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படின்னு 3 வகையான புராணங்கள் இருக்குது. அதில் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் சாத்வீக புராணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குணங்களில் சாத்வீக குணம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா சாத்வீக குணம் இருந்தது அப்படின்னா நாம் ரொம்ப தெளிவான மனநிலையில் இருப்போம். குழப்பம் இருக்காது, கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, பக்தி வளரும். எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த சாத்வீக குணம் இருக்கிறப்போ. ராஜச குணம் வரப்போ கோபம் பொறாமைலாம் அதிகமாகி நாம் ரொம்ப ஒரு சங்கடமான மனநிலையில் இருப்போம். இதே இது தமோ குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்து எதுக்கடா இருக்கும் அப்படின்ற நிலைக்கு கூட நம்மளை தள்ளும் இல்லைங்களா? ஸோ அப்படி இந்த 3 குணங்களினுடைய கலவையில் தான் மனிதனே இருக்கான். அப்போது அந்த 2 குணங்களை குறைச்சிட்டு சாத்விக குணத்திலேயே நம்ம வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ இனிமையாக இருக்கும்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த இனிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது தாங்க பாகவத புராணம். ஏன்னா இது ஒரு சாத்வீக புராணம் இல்லையா? எதனால் இது சாத்வீக புராணமாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இதில் சுத்த சாத்வீகனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இது சாத்வீக புராணமாக இருக்குது. அப்போது பகவானினுடைய தன்மையே என்ன அப்படின்னா, தான் தூய்மையானவனாகவும் தான் சாத்வீகனாகவும் இருக்கிறது மட்டும் பெருமை இல்லையா, தன்னை அண்டியவர்களை கூட தன்னை போலவே மாற்றக்கூடியவனா. அதனால தான் அவன் சுத்த சாத்வீகனாக இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட சாத்வீகனையே நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய புராணம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்றது. ரொம்ப உயர்ந்த புராணம் அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இனி பாகவதம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 அர்த்தம் இருக்கான். ஒன்று பகவான்
அப்படின்ற அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு பக்தர்கள் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த புராணம் வந்து சாத்வீக புராணம்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அதுல என்ன பார்க்க போறோம்? பகவான் எவ்வாறு பக்தர்களோடு கலந்து பழகினான் அப்படின்ற அந்த சரித்திரங்கள தான் நாம வந்து பார்க்க போறோம். ஏன்னா பகவான் ரொம்ப உயர்ந்தவரு. நம்மாலலாம் அவர நினைக்க முடியுமா? அவர் பக்கத்துலலாம் நம்மால போகக்கூட முடியுமா? அப்படின்ற சந்தேகம் நமக்கு வரும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவன் சர்வேஸ்வரன் தான். ஆனா உள்ளத்துக்குள்ள அன்போட அவன வழிபாடு செய்தா, அவன் பக்தனுக்கு தாசனாகவும் மாறக்கூடியவன் அப்படின்ற அந்த சரித்திரங்கள தான் வந்து நாம இந்த பாகவத புராணத்துல பார்க்க போறோம். அப்ப பகவான், பக்தர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற சரித்திரத்த காட்டுறதுனால தான் இதுக்கு பாகவத புராணம் அப்படின்ற பெயர் வந்தது. சரி, முன்னாடி என்ன ஸ்ரீமத் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? என்னைக்குமே பகவான் வந்து பிரம்மச்சாரி நாராயணன் கிடையாதாம். எப்பவுமே கிரகஸ்தனான நாராயணன் தான். பிராட்டியோட கூடிய பகவான் தானாம். "அகிலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா" அப்படின்னு நம்மாழ்வார் பாடியிருக்கிறாரு. ஒரு வினாடி பொழுது கூட பிராட்டிய விட்டு பிரியாம இருப்பானாம் பகவான். அதனால லாபம் யாருக்குன்னா நமக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா நாம ஏதோ குற்றம் குறை செய்ய போக பகவானே கருணையே வடிவானவன் தான். நிச்சயமா நம்ம குற்றம் குறைய அவன் பார்க்க போறதில்ல. ஆனா அதையும் மீறி நாம அதிகமா செய்றப்போ ஏதோ கோபத்த தூண்டினா கூட பக்கத்துல இருக்கிற பிராட்டி வந்து அவன ஆசுவாசப்படுத்தி நமக்கு அவனுடைய கருணைய பெற்று தருவாளாம். அதனால என்னைக்குமே பிராட்டிய முன்னிட்டு கொண்டு தான் பகவான வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த புராணம் பகவானுடைய பெருமைகள கூறக்கூடிய புராணம் தான். பாகவத புராணம் தான். ஆனா யார முன்னாடி வச்சா நமக்கு நன்மை நடக்கும்னா பிராட்டிய. அதனால தான் ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு பெயர் வந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்கங்க. ஸோ அப்போ நாம புராணம்னா என்னன்னு பார்த்தோம். பாகவதம்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா என்னன்னு நாம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த பாகவத புராணத்த அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதே பாக்கியம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா, இந்த பாகவதமே பகவான் தானாம். அப்போ பகவான அனுபவிக்கிற வாய்ப்பு அவன் கருணை யார் மேல இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்குமாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. வி ஆர் ஆல் பிளெஸ்டுங்க. இப்போ எந்த ஒரு நூல பார்க்கறதுக்கு முன்னாடியும் 3 விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நூலினுடைய பெருமை என்ன அப்படின்றத பார்க்கணும். 2வது அந்த நூலை எழுதின ஆசிரியரினுடைய பெருமை என்ன அப்படின்றத பார்க்கணும். 3வது அந்த நூல்ல சொல்லப்பட்ட பாட்டுடை தலைவன் யார பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த பெருமையும் வந்து நாம வந்து பார்க்கணும். இந்த 3யும் பார்த்த பிறகு தான் நாம வந்து அந்த புராணத்துக்குள்ளேயே வந்து புராணம்னு இல்ல, எந்த ஒரு கிரந்தத்துக்குள்ளேயும் நாம வந்து போக முடியும். ஸோ அப்போ நாம இன்னைக்கு எத பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நூல்ல சொல்லப்பட்ட பகவானினுடைய பெருமை என்ன அப்படின்றத ஒரு சில வார்த்தைகள் நாம அனுபவிக்கலாம். என்ன அப்படின்னா, பகவான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் அந்தராத்மாவா இருந்து அத்தன ஆத்மாவுக்கும் ஆனந்தத்தை வழங்கக்கூடியவர். இங்க உள்ள எல்லாருமே கிருஷ்ண பக்தியில திளைக்கிறவங்க தான். பகவானுடைய கல்யாண குணங்கள் என்ன அப்படின்றத நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. இருந்தாலும் பக்தர்கள் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிச்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக நம்ம பேசலாம். இப்ப என்ன அப்படின்னா, பகவான் வந்து ஒரு குணக்கடலாம். அவன் கிட்ட இருக்கிற அந்த நற்குணங்கள எண்ணி முடிக்கவே முடியாதாம். வேதங்களே வந்து பகவான் எப்பேர்ப்பட்டவன் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண போயி தோத்து போயிடுச்சாம். அந்த அளவு குணக்கடலா இருக்கக்கூடியவன் தான் வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவன் சர்வேஸ்வரன். அப்படி சர்வேஸ்வரனா இருந்தப்ப கூட அவன் வந்து எளிதில எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவனா, எத்தனைக்கெத்தனை பெரியவனோ, அத்தனைக்கத்தனை சுலபனா, எளியவனா, மனசுல வழிபாடக்கூடிய அன்பர்களுக்கு தாசனாகவே மாறக்கூடியவன் பகவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேதத்துல வந்து ஒரு வார்த்தை இருக்காம். என்ன அப்படின்னா, "உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா சூரிய பகவான வழிபாடு செய். உனக்கு செல்வம் வேணும்னா அக்னி பகவான வழிபாடு செய். உனக்கு ஞானம் வேணும்னா சிவபெருமான வழிபாடு செய். உனக்கு மோட்சமே வேணும்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன வழிபாடு செய்" அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம் வேதத்துல. ஸோ அப்படி மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, அவரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பகவான பத்தி இந்த நூல் சொல்லி இருக்கிறதுனால, இந்த நூல் நிச்சயமா ஏற்றம் வாய்ந்தது இல்லைங்களா? ஸோ பகவான பத்தி நாம இப்ப பார்த்துட்டோம்.
பார்க்குறோம். ரொம்ப உயர்ந்தவர், சுத்த சாத்வீகமானவர், தன்னை அண்டியவர்களையும் தன்னைப் போலவே மாற்றக்கூடியவர் அப்படின்றது இதில் உள்ள அந்த ஆ, பாட்டுடை தலைவனுடைய பெருமை. அடுத்து வந்து இந்த நூலை எழுதினவர் யாருங்க? வியாசர். வியாசரை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகம். இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திலேயே இதுக்கு முன்னாடியும் யாரும் இப்படி ஒரு நூலை எழுதினது கிடையாது. இதுக்கு பின்னாடி யாரும் எழுத போறதும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நூலையே எழுதினவர் தான் வந்துட்டு நம்ம வியாசர். அப்படிப்பட்ட அந்த வேத வியாசர் தான் வந்துட்டு இந்த பாகவத புராணத்தையும் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப சிறப்பு. வியாசரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்றத நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பிரம்மா, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் முதல் ஜீவாத்மா பிரம்மா தான். அந்த பிரம்மாவான மானச புத்திரர் தான் வசிஷ்டர் அப்படின்ற மகரிஷி. இந்த விஸ்வாமித்திரர் கூட சண்டை போட்டுட்டே இருப்பார் இல்லைங்களா? விஸ்வாமித்திரர் தான் சண்டை போடுவார், வசிஷ்டர் சண்டை போட மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட அந்த வசிஷ்டருக்கு பிள்ளையா சக்தின்ற ஒரு மகரிஷி பிறக்கிறாரு. அந்த சக்தியினுடைய பிள்ளையா பராசரர் வந்து பிறக்கிறாரு. அந்த பராசரருக்கு குமாரராக தான் வந்து இந்த வியாசர் வந்து பிறந்திருக்கிறாரு. வேதங்கள்லாம் வந்து ஒன்றா கடந்தப்போ அதை மனிதர்கள் எளிதில் படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை பிரித்து கொடுத்தவரே வந்து இந்த வியாசர் தான். அதனால தான் இவரை வேத வியாசர் அப்படின்னும் வந்து கொண்டாடுறோம். இந்த வேத வியாசர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, 1,25,000 ஸ்லோகம் மகாபாரதம். இதை பத்ரிகாஷ்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு திவ்ய தேசம் இருக்கு, மேலே நேபாள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பெரிய மலையாம். அந்த இமயமலைக்கு மேலே மானா அப்படின்னு ஒரு குகை ஒன்று இருக்குதாம். அந்த குகைக்குள்ளே தான் உட்காந்து இவர் மகாபாரதம் முழுக்க எழுதி முடிக்கிறாரு. ஆக்சுவலி சொன்னவர் தான் இவர், எழுதினவர் விநாயக பெருமான் நமக்கு தெரியும். எழுதி முடிச்சோடனே விநாயகர் கிளம்பி போயிடுவார். இவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட அழுதுருவார் போல, அப்படி ஒரு நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்காரு வியாசர். ஆனா இந்த மகாபாரதம் இப்பேற்பட்ட ஒரு இதிகாசம் உருவாயிடுச்சுன்னு அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக அங்க நாரத மகரிஷி வராரு. வந்து பார்த்தா இவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காரு. என்ன ஆச்சு மகரிஷியே? இப்பேற்பட்ட ஒரு இதிகாசத்தை எழுதியிருக்கீங்க. யாராலையும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்துட்டு இப்படி ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு தானே நான் வந்தேன் அப்படின்னு நாரதர் சொன்னாராம். இல்ல மகரிஷியே, என் மனசு வந்து அமைதி அடையலன்னு சொன்னாராம் இந்த வேதவியாசர். என்னது, அறம், பொருள், இன்பம், வீடுன்னு அத்தனை விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த மகாபாரதம் எப்பேற்பட்ட கருத்து, இதை எழுதி உங்களுக்கு மனசு நிறைவடையலையா அப்படின்னு வந்து கேட்டாரா நாரதர். ஆமா, நான் இந்த மகாபாரதத்தை ஆரம்பிக்கிறப்போ என் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். என்ன அப்படின்னு நாரதர் கேட்க போக, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனா அவதாரம் செய்து என்னெல்லாம் செய்தாருன்னு அவர் சேட்டதத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஆனால் எழுத ஆரம்பித்தேன்னா என்னென்னவோ எழுதி, யார் யாரையோ பற்றி எழுதி, என்ன சண்டைன்னு சொல்லி எழுதி இப்படி வீணாக்கிட்டேனே. இப்படி பகவானை பற்றி ஒரு பகுதியாக தான் எழுதியிருக்கேனே தவிர முக்காவாசி வேற எதையோ பற்றி எழுதியிருக்கேன். இப்படி அவனது கல்யாண குணத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டாராம் வியாச மகரிஷி. அப்போ எப்பேற்பட்ட மகரிஷிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பகவானுடைய குணத்தில் தான் ஈடுபடணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நாம் விரதம் இருக்கலாம், தவம் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பூஜை பண்ணலாம். ஆனால் இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது தான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு நமக்கு. இங்கே வியாசரும் அதைத்தான் வந்து சொல்கிறாரு. அப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்போ நாரதர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இன்னும் நேரம் போயிடலையே, பகவானை பற்றி மட்டுமே ஒரு கிரந்தத்தை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்ல போக சரின்னு சொல்லிட்டு தான் பகவானை பற்றி மட்டுமே முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறாரு வியாசர் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தில். அப்போது பகவான் ரொம்ப உயர்ந்தவர். அந்த பகவானை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பானது இந்த பாகவத புராணத்தில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ வியாசர் எப்பேற்பட்டவர்ன்றதை பார்த்துட்டோம். ஆனால் வியாசரால் மட்டுமே இந்த கிரந்தம் பாப்புலர் ஆகலைங்க. இது இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு இன்னொரு மகரிஷி இருக்காரு. அவர் யாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதி ராம